நீங்கள் சிம்பிளான ஒரு கார் வாங்குறீங்கன்னு வைப்போம். பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பர் காரை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூப்பர் காரை கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஹம்பிளாக இருங்களேன், நார்மலான ஒரு காரை வாங்கியிருக்கலாமே, எதுக்கு இப்படி மணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மந்த்லி வந்து $2000 மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு $2000 மேக் பண்ணுறீங்க, இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி, இது மஸ்ட் பி ஃபேக்காக இருக்கும், இது எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் காட்டினீங்க அப்படின்னா, எதுக்கு உங்களோட மணியை ஷோ ஆஃப் பண்ணுறீங்க, இது காட்டி நீங்கள் பெருமைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே அதே கேள்வியை திருப்பி கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல க்ளோத் வந்து வியா பண்ணுறீங்கன்னு வைப்போம். அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு நல்ல க்ளோத் போடுறீங்க, நீ ஹம்பிளாக இருங்களேன், ஒரு நார்மலான ஒரு க்ளோத் போடலாம் தானே அப்படின்னு சொல்லி. நார்மல் க்ளோத் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோக்கா இல்லை போரா, இப்படியான க்ளோத்தை வந்து போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. முடியலடா. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு செல்ஃபிஷ். எதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காம இருக்கீங்க, நீங்கள் ஒரு செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பாத்தில் வந்து ட்ரோல் பண்ணுங்கள். யார் உங்களை நம்பினாலும் சரி நம்படியும் சரி. ஸ்மால் மைண்ட்ஸ் நெவர் சி த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன புத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் வந்து எதுவுமே விளங்காது. உண்மையிலேயே உங்கள்கிட்ட கேர் எடுத்து சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் டெஃபினட்டாக அட்வைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த நெகட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் கரெக்டான வழியில் தான் ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டுருங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லுடைய ஜேர்னி அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா இதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க.